ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தல அஜித்துடைய நேர்கொண்ட பார்வை படத்துடைய ரிலீஸ் பற்றி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். தற்போது நடந்துகிட்ருக்கிற பொள்ளாச்சி விஷயம் எல்லாருமே பார்த்துட்ருப்போம். அண்ணா அடிக்காதீங்கண்ணா அப்படின்னு அந்த பெண்ணுடைய குரலை கேட்ட பிறகு எத்தனை அண்ணன்கள், தம்பிகள், அப்பா அம்மா தூக்கம் இல்லாமல் நேற்றிரவு கடந்திருப்பாங்க அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி பெண்கள் விஷயத்தில் தலை நிறைய முறை அவருடைய படங்கள் மூலமாக தன்னுடைய ரசிகர்களுக்கு நிறைய சொல்லியிருக்காரு. வேதாளம், விவேகம், விஸ்வாசம் அப்படின்னு நிறைய உதாரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். தற்போது நடிச்சிட்ருக்கிற நேர்கொண்ட பார்வை கூட பெண்களுக்கு எதிரான அநீதி பற்றின கதை தான். தலை சொன்ன விஷயங்களுக்கும் அவருடைய எண்ணங்களுக்கும் நேரடியான தொடர்பு நிச்சயமாக இருக்குது. இந்த மாதிரி சீனில் நடிக்கும் போதும் டைலாக்ஸ் பேசும்போதும் அது நடிப்பு அப்படிங்கிற மாதிரி தெரியாது. சம்திங் மனசுக்குள்ளே இருந்து சொல்கிற மாதிரியே இருக்கும். அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ரசிகர்கள் அவர் சொன்ன விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நிச்சயமாக நம்புவோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணும்போது மச்சான் இது தப்புடா அப்படின்னு நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம்னா கூட இன்றைக்கி நிறைய குற்றங்கள் குறைஞ்சிருக்கும். நாம் சொல்லியும் கேட்கல அப்படின்னா அவங்களுக்கு புரிகிற பாஷையில் சொல்லுவோம். ஓகே, இப்போது நேர்கொண்ட பார்வை நாம் ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி தள்ளி போகும் அப்படின்னு சூசகமாக சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தல அஜித்துடைய பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சொல்லியிருக்காரு. ரிலீஸ் தள்ளி போகுது அப்படின்னு அவர் நேரடியாக சொல்லலை. ஏன் அப்படின்னா இந்த அன்னைக்கு தான் நேர்கொண்ட பார்வை ரிலீஸ் அப்படின்னு இது வரைக்கும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் இந்த படம் பூஜை நடந்தப்போ படத்துடைய தயாரிப்பாளர் போனி கபூர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் படம் மே 1 ரிலீஸ் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறமா அவர் கொடுத்த அடுத்தடுத்த இன்டர்வியூஸில் ரிலீஸ் பற்றி எதுவுமே சொல்லாமல் தான் இருந்தார். ஆனால் படப்பிடிப்பு எதிர்பார்த்ததை விட வேகமாக நடந்ததால் மே 1 படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் தற்போது சுரேஷ் சந்திரா ஒரு ட்வீட்டை ரீட்வீட் பண்ணியிருக்காரு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேர்கொண்ட பார்வை படத்துடைய ஷூட்டிங் முழு வேகத்தில் நடந்துகிட்ருக்கு. அது ஏப்ரல் மாதம் பாதி நாட்கள் வரைக்கும் எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் நடக்கிறதுக்கு நோ பிரேக் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதன் மூலம் நாம தான் மற்ற விஷயங்களை ஹிஸ் பண்ணணும். ஒருவேளை ஏப்ரல் 10 மேலே படப்பிடிப்பு முடியுது அப்படின்னா அதுக்கு மேலே எடிட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன், டப்பிங், ப்ரொமோஷன் அப்படின்னு நிறைய வேலைகள் இருக்குது. அதனால் முன்னாடி நமக்கு கிடைச்ச தகவலின்படி படம் ஜூன் இல்லை அப்படின்னா ஜூலை மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் ஆரம்பித்தப்பயே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், இவ்வளவு குறுகிய காலத்தில் படத்துடைய ஷூட்டிங்கை முடிச்சிட்டாலும் மற்ற வேலைகளை முடிக்க 2 மாதங்களாவது தேவைப்படும். ஸோ மே மாதம் படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கான விஷயம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு தொடர்ந்து இந்த செய்திகளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு முன்னமே கூட தெரிஞ்சிருக்கும். மே 1 படம் ரிலீஸ் ஆகலைன்னா செலிப்ரேஷனுக்கு ஒன்றும் குறை இருக்காது. உலகத்துக்கே தெரியும் இது உழைப்பாளர் தினத்தோட தலையோட பிறந்தநாளும் கூட.